வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஜூன் 12ஆம் தேதி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ மேலே போகுமா கீழே வருமா அப்படிங்கிறத பார்க்க போறோம். அண்ட் இந்த அனாலிசிஸை நம்ம எப்படி பண்ண போறோம்னா, ஒரு 4 விஷயத்தை வச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இன்னைக்கு எப்படி பெர்ஃபார்ம் ஆயிருக்கு, ஸோ அதனால நாளைக்கு என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத பார்ப்போம். ப்ரைஸ் ஆக்ஷன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை சின்னதாக அனலைஸ் பண்ணும். ஏன்னா நமக்கு 2-3 நாளாக வந்து கிஃப்ட் நிஃப்டியை ஃபாலோ பண்ணி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ அப்படிங்கிறனால கிஃப்ட் நிஃப்டி டேட்டா என்ன சொல்லுது, ஸோ அதை நம்ம எப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். 2. மூணாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது நமக்கு ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எங்கே இருக்குங்கிறது நமக்கு கிளியராக தெரியும். ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்டாக கவனிச்சோம்னாவே நமக்கு வந்து மார்க்கெட் எந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அண்ட் இன்னைக்கு அடிஷ்னலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஆப்ஷன் செயினையும் பார்க்க போகிறேன். ஸோ எனக்கு இப்போ எக்ஸ்பைரி டே பக்கத்தில் வந்துருச்சு. அப்போ இந்த ஆப்ஷன் செயினில் இந்த டெல்டா வேல்யூ பார்த்தா நமக்கு ஒரு சின்ன இண்டிகேஷன்ஸ் கிடைக்கும் மார்க்கெட். ஏன்னா இந்த டெல்டா வேல்யூ வந்து நிறையா விஷயத்தை வச்சு டிரைவ் பண்ணுறாங்க. அப்போ இந்த டெல்டா வேல்யூ பார்த்தா நமக்கு வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் எந்த ப்ரைஸ் வரைக்கும் மார்க்கெட் மேலே போனால் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கீழே வந்தால் எந்த ப்ரைஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ இந்த 4 விஷயத்தை வச்சு நம்ம இன்னைக்கு அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட நிஃப்டி 50யோட ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ இன்றைக்கி நிஃப்டி 50ல் எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு 10ஆம் தேதி இல்லை 11ஆம் தேதி கரெக்ட். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிஃப்டி 50 3வது நாளாக ஒரு ஹேட்ரிக்னே சொல்லலாம். ஸோ 3வது நாளாக தொடர்ந்து கேப் அப்பில் இருக்குது. ஸோ நிஃப்டி 50 தான் ஃபஸ்ட்டு, அதாவது 11ஆம் தேதி கேப் அப்பு, 10ஆம் தேதி கேப் அப்பு, அடுத்து பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதினா பயங்கர கேப் அப், ஒரு 60-70 பாயிண்ட்ஸ் கேப் அப்பு. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு திங்கள் செவ்வாய் புதன் 3 நாளும் தொடர்ந்து கேப் அப். அப்போது யூஸ்வலாக நமக்கு வேறு எதையுமே நம்ம அனாலிசிஸ் பார்க்கலன்னா நாளைக்கும் கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான். ஆனால் அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஏங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ அது நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம எப்பயாவது எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா மார்க்கெட் அழகாக நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ணும். ஓகே, அப்போது 3வது நாளாக நிஃப்டி வந்து இன்றைக்கும் கேப் அப் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழகாக மேலே போச்சு. எது வரைக்கும் போச்சுன்னா, நாம் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம், நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா படி நமக்கு வந்து 25,200 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நேற்று ஜூன் 10th ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஸோ அங்கே நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இங்கே இருக்கிற ப்ரைஸு அழகாக நமக்கு வந்து 25,200 வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ கால் ஆப்ஷன் வந்து 25,200ல் 95 lakhs இருக்குது. ஆனால் அதே இது 11ஆம் தேதி ஜூன் முடியும் போது கால் ஆப்ஷனில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் 94 தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், 95-29 இருக்குது. அதே மாதிரி நமக்கு வந்து மறுபடியும் 95-29 தான் இருக்குது, பெரிய டிஃப்ரென்சஸ் வரல. ஓகே, அப்போது நமக்கு வந்து இல்லை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்கு கால் ஆப்ஷன், 1 crore ஆயிடுச்சு. ஸோ 5 lakhs இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது இந்த 25,200 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக பில்ட் ஆயிடுச்சு. அப்போது நேற்று பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அழகாக மேலே போய் ஒரு 25,200ல் டபுள் 2 தடவை டெஸ்ட் பண்ணிச்சு, அழகாக கீழே வந்துருச்சு. ஸோ நேற்றோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தா கூட, அதாவது நமக்கு அந்த ஆப்ஷன்லேயோ ஃபியூச்சர்ஸ்லேயோ இல்லைன்னா ஸ்பாட் ட்ரேடிங்லேயோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக நமக்கு பொசிஷன் எடுக்கலாம். எப்படின்னா, நான் வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணிருக்கேன். அண்ட் நம்ம வியூவர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் எங்கேருந்து எடுக்கிறீங்கன்னு. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா இண்டிகேட்டர் போகும், இண்டிகேட்டர் போயிட்டு டெக்னிக்கல்ஸில் ஸ்ட்ராட்டஜி, இந்த ஸ்ட்ராட்டஜியில் கீழே வந்தோம்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வரலையா. ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன், எஸ்எம்ஏன்னு டைப் பண்ணுறேன். எஸ்எம்ஏன்னு டைப் பண்ணும்போது இந்த இடத்துல கம்யூனிட்டியில் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் போட்டு இந்த ஸ்ட்ராட்டஜின்னு போட்டு ஒன்று வந்திருக்கு பாருங்கள், இதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஓகே, அண்ட் இது வந்து அவர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா, சார் நான் வந்து ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன், அதில் பண்ண முடியுமான்னு. கண்டிப்பாக ஃப்ரீ வெர்ஷன்லையும் இது எனேபிள் பண்ணலாம், அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. இது வந்து யூசர்ஸ் கொடுத்த ஒரு இது இண்டிகேட்டர். ஸோ அதனால் நமக்கு வந்து எனேபிள் பண்ணலாம். ஓகே, அப்போ நம்ம பார்க்கும்போது அழகாக நமக்கு நான் வந்து ஒரு 10 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், ஓகே, அப்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக ஸ்டெப் அப் மாதிரி போயிருந்திருக்கும், ரொம்ப சிம்பிளாக. அதாவது நேற்று ஓப்பன் ஆகிட்டு இந்த ஒரு சப்போர்ட் லெவலில் கிராஸ் ஆச்சு. கிராஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஹையர் ஹை, அடுத்து ஒரு ஹையர் ஹை, அப்படியே செகண்ட் ஹையர் ஹை, தேர்ட் ஹையர் ஹை, ஃபோர்த்து. ஸோ ஒரு 4 ஹையர் ஹை அழகாக ஃபார்ம் ஆச்சு. ஸோ நமக்கு இது வந்து
நம்ம இந்த 10 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தோம்னா எப்போப்பெல்லாம் இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜோட பாட்டம் தொடுதோ அங்கேருந்து மார்க்கெட் மேலே ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அப்போ நம்ம வந்து பொசிஷன் எடுக்கணும். அப்போது இங்கேருந்து பொசிஷன் எடுக்கிறேன், இந்த இடத்துல வரேன். அப்போ இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் கொடுக்கலாமா அப்படின்னா 20 கிராஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுக்க வேண்டாம். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நிறையா பேர் 10 தொட்டோடனே ஸ்டாப் லாஸ் கொடுக்குறதா இருப்பாங்க. ஆனால் நம்ம இந்த கேண்டில் எடுத்தோம்னா 10 தொட்டுருச்சு பட் கிராஸ் ஆகலை, ஓகே. அடுத்து 10 தொட்டுருச்சு, கிராஸ் ஆகலை. 20 தொட்டுருச்சு பட் கிராஸ் ஆகலை. அப்போ நமக்கு ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் தான் வரும். அது ஸ்டாப் லாஸ் இல்லைனா ப்ராஃபிட் புக்கிங். ஸோ இப்போ இங்கே இந்த கேண்டிலில் நம்ம எடுக்கிறோம், இல்லைனா இந்த கேண்டிலில் எடுக்கிறோன்னா நமக்கு வந்து அடுத்த கீழே இருக்க சப்போர்ட்டில் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் இருக்கும். ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து 10 and 20 முழுசாக கிராஸ் பண்ணுதோ, ஸோ 10 கிராஸ் பண்ணுதுன்னா நமக்கு இந்த கேண்டிலில் இருக்கும். அப்போது இங்கிருந்து இவ்வளோக்கு அழகாக வந்து நமக்கு ஸ்பாட் ட்ரேட்லேயே நம்ம அழகாக ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம் நம்பர் ஆஃப் லாட்ஸ் வச்சுட்டு. ஒன்று, சப்போஸ் நீங்கள் அதே மாதிரி அங்கே மிஸ் பண்ணியிருந்தாலும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 10 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்க்கு கீழே வந்துடுச்சு. ஸோ எப்போயாவது புல்லிஷ் மார்க்கெட் அப்படின்னா 10 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே இருக்கும். 10 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்குன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பியரிஷ் மார்க்கெட்டுன்னு இருக்கும். அப்போது 10 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஆனது இந்த கேண்டலில் பொசிஷன் எடுத்தோம்னா கீழே வந்துட்டே இருக்கும். 10 எங்கே கிராஸ் பண்ணுதுன்னா இந்த இடத்துல. ஆனால் அதுக்கு முன்னாடியே சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சாலும் ப்ராஃபிட் புக்கிங் இங்கே கூட புக் பண்ணலாம். ஏன்னா நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனுக்கு வந்துடுச்சு. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஜோனுக்கு வந்தால் இங்கேயும் புக் பண்ணலாம். ஸோ அப்படிங்கிறனால இந்த ரெண்டு ட்ரெண்டுமே நேற்று நம்ம ஈஸியாக பொசிஷன் எடுத்துருக்க முடியும். கன்ஃபியூஷனே இல்லாமல் அழகான ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் நிஃப்டி 50ல் கொடுத்துச்சு. அப்போது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியும், லைக் யூஸ்வலாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், ஓகே மார்க்கெட் இது வரைக்கும் இன்றைக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அது மாதிரி நான் வந்து 25,200 வரைக்கும் போகிறதுக்கு சொன்னேன். அங்கேருந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ், ஏன்னா ஒரு பாயிண்ட் சொன்னோன்னா அதுலேருந்து 30-50 பாயிண்ட்ஸ் வந்து மேலே போகிறது யூஸ்வல் தான். ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து ஃபார் எவ்ரி 50 பாயிண்ட்ஸ் தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நமக்கு ஒரு 20-30 பாயிண்ட்ஸ் மேலே போகலாம். ஸோ அப்போது நம்ம சொன்ன ஜோனுக்கு கரெக்டாக வந்துட்டு அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனது எனக்கு நடந்தது, அதாவது நினச்சது நடந்தது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம். அப்போது நேற்றை பொறுத்தளவு பையர்ஸ் வந்து கண்ட்ரோலில் இருந்தாங்க அண்ட் ஸ்டில் வந்து மார்க்கெட் எந்த பொசிஷனில் தொடங்குச்சோ ஆல்மோஸ்ட் அதே பொசிஷனுக்கு திருப்பி வந்துருச்சு. ஆனால் நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி திருப்பி பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி வந்து 3 நாள் தொடர்ந்து கேப் அப் இருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டிக்கு பார்க்கும்போது தொடர்ந்து 3 நாள் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் புஷ்ஷில் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். சாரி, 9th வந்து நமக்கு மார்க்கெட் மேலே வந்துச்சு, அதுக்கப்புறம் 10th வந்து ஒரு டவுன் சைட் புஷ்ஷு, அதே மாதிரி நமக்கு வந்து 11th நேற்று புதன்கிழமையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டவுன் சைட் புஷ்ஷு. அப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு நமக்கு வந்து ஒரு பியரிஷ் மூமெண்ட்ஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அண்ட் அது வந்து இந்த சப்போர்ட்டை கிராஸ் பண்ணிடுச்சு, 56,600 சப்போர்ட்டை கிராஸ் பண்ணனால அங்கேருந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு 56,000க்கு ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் 56,600 தாண்டி மேலே போகலைன்னா கீழே ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அப்போது ஓவரால் பிக்சர் பார்க்கும்போது நமக்கு பேங்க் நிஃப்டி ஒரு பியரிஷ் மூமெண்ட்டில் இருக்குது. ஓகே, இது நம்ம ஒரு டவுன் சைட் ட்ரெண்டே போடலான்னு நினைக்கிறேன். அழகாக ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிருக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு பியரிஷ் ட்ரெண்ட் லைன் அழகாக ஃபார்ம் ஆகிருக்கு ஒன்று. அதே மாதிரி நமக்கு வந்து நிஃப்டி 50 பார்க்கும்போது மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ ஆனால் நிஃப்டி 50 கொஞ்சம் கன்சாலிடேஷனும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா கன்சாலிடேஷன், திங்கக்கிழமையும் கன்சாலிடேஷன், செவ்வாய்க்கிழமையும் கன்சாலிடேஷன், புதன்கிழமை மார்க்கெட் மேலே போனாலும் திருப்பி அந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ்க்கே வந்துருச்சு. அதாவது இதுதான் அந்த கன்சாலிடேஷன் ஃபேஸோட ஒரு இது. ஸோ நேற்று இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸை வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சு. பிரேக் அவுட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இங்கேருந்து மேலே போயிட்டு திருப்பி அந்த கன்சாலிடேஷன் ஜோனுக்குள்ளே வந்துருச்சு. அப்போ நாளைக்கும் நம்ம வந்து நிஃப்டி 50 ஒரு கன்சாலிடேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இதுதான் ப்ரைஸ் ஆக்ஷன் நமக்கு சொல்கிறது. அண்ட் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது நமக்கு வந்து நிஃப்டி 50க்கு நம்ம சொன்ன மாதிரி 25,200ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இன்னமும் இருக்குது. அங்கேருந்து டவுன்ஃபால் ஆச்சுன்னா அதிகபட்சம் 25,000 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடியே இந்த 25,100லேயே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஆனால் நாளைக்கு வந்து 25,500 போகுமா அப்படின்னா வாய்ப்புகள் கம்மி. இன்கேஸ் நமக்கு வந்து இந்த 25,200 ஒரு கேப் அப் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் மூமெண்ட் கேப் அப் வந்து இந்த 25,200 பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா 25,500 வரைக்கும் போகும். அப்படி இல்லைன்னா 25,200 தான் மார்க்கெட் இருக்கும். ஸோ பிசிஆர் ரேஷியோ பார்க்கும்போது ஓவரால் பிசிஆர் ரேஷியோவும் 0.9 இருக்குது. ப்ளஸ் அதாவது இப்போ நம்ம கொடுத்துருக்கிற ஸ்கேல் 24,400லேருந்து 25,900 இந்த ஒரு ஸ்கேலில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஷோ ஆல்னு கொடுத்தேன்னா இதுவும் சேம் ஆயிரும்.
அப்போ நம்ம கொடுத்துருக்க ப்ரைஸ் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 15, அதாவது அட் த மணிலேருந்து 15 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இந்த பக்கம், 15 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இந்த பக்கம், அதான் இந்த இடத்துல 15 கொடுக்குறோம். கொடுக்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.84. ஸோ அதுவுமே வந்து ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டை சப்போர்ட் பண்ணல. அப்போது நாளைக்கு நிஃப்டி 50 கன்சாலிடேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது பார்த்தோம்னா நமக்கு வந்து நம்ம சொன்ன மாதிரியே பேங்க் நிஃப்டியோட புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 56,000 ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போது இங்கேருந்து மார்க்கெட் இந்த 56,500 பிரேக் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக 56,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி கண்டிப்பாக இந்த 2 பொசிஷனுக்குள்ளே தான் இருக்கும். அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கும்போது பேரிஷாக தான் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு வந்து 57,000 நாளைக்கோ இல்லை இந்த ரீசன்ட் டேஸ்லேயோ எத்துறதுக்கு போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தாங்கிறத சொல்கிறேன். ஓகே, அப்போது நமக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷனும் பார்த்தோம், அதே மாதிரி நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் பார்த்தோம். ப்ரைஸ் ஆக்ஷன்லேயும் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50 இருக்க போது. அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறத இது ரெண்டையும் வச்சு நான் அனலைஸ் பண்ண முடியும். ஓகே, அண்ட் நான் சொன்னேன் ஆப்ஷன் செயின் நமக்கு ரொம்ப முக்கியம்னு. ஆப்ஷன் செயினில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஆப்ஷன் செயினில் நமக்கு வந்து சப்போஸ் இதுதான் வந்து அட் த மணி, இப்போ இருக்கிற ப்ரைஸுக்கு பேர் தான் அட் த மணின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏடிஎம்னு சொல்லலாம். ஸோ அப்போது இந்த அட் த மணிலேருந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கீழே தான் போயிட்டுருக்கும். ஓகே, அப்போது இந்த கீழே போகும்போது இந்த பக்கம் லெஃப்ட் சைட் கால் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் போகலாம், நம்ம சொல்லியிருந்தது 25,200 வரைக்கும்னு. இந்த டெல்டான்னு ஒரு வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெல்டா வேல்யூ என்னென்னா, சப்போஸ் நம்மளோட நிஃப்டி 50 வந்து ₹1 மேலே போச்சுன்னா இந்த ஆப்ஷனோட ப்ரைஸ் வந்து இப்போ அட் த மணியில் பார்த்தீங்கன்னா ₹0.5 மேலே போகும்னு அர்த்தம். ஓகே, அப்போது நமக்கு வந்து இது வந்து எப்போ லெஸ் தென் 0.2 இல்லை 0.1 ஆகுதோ அப்படின்னா அதுக்கு மேலே மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஓகே, அப்போது நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா 25,500 போகிறதுக்கான வாய்ப்பு கம்மின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கான காரணம் என்னென்னா இதோட டெல்டா வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.05. ஸோ 0.05னா நமக்கு வந்து அது ₹100 அதிகமாகணும். அப்போனா தான் நமக்கு இங்கே ₹1 அதிகமாகும். ஸோ அப்படிங்கிறனால இந்த டெல்டா வேல்யூ எப்போ வந்து 0.2க்கு கீழே போகுதோ அப்போது அந்த ப்ரைஸ் ரீச் ஆகிறதுக்கு, அந்த கால் ஆப்ஷன் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மின்னு அர்த்தம். அப்போது இந்த டெல்டா வேல்யூ வச்சு பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக ரீச் ஆகக்கூடியது அதிகபட்சம் 25,250. அண்ட் இதை ஏதாவது ஒரு மேஜிக் நடந்து கிராஸ் ஆனால் தான் நமக்கு வந்து 25,500 ரீச் ஆகும். அதுக்கான வாய்ப்பு கம்மின்னு சொல்கிறதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா இந்த டெல்டா வேல்யூ. அதே சமயம் மார்க்கெட் கீழே விழும்போது நம்ம என்ன பார்க்கணும்னா இப்போ புட் ஆப்ஷன் சைடு பார்க்கணும். அதே மாதிரி இங்கே வந்து +0.2 பார்த்தோம், இந்த இடத்துல -0.2. அப்போது மார்க்கெட் கீழே விழுந்துச்சுன்னா இந்த 24,900 அங்கேருந்து கொஞ்சம் 25,000, அப்போது 24,950, அதுக்கு இல்லைன்னா 25,000. ஸோ நம்மளோட அனாலிசிஸை இந்த ஆப்ஷன் செயினில் இருக்கிற டெல்டா வேல்யூஸும் சப்போர்ட் பண்ணுது. ஸோ எல்லாமே ஒரு இன்டர் ரிலேட்டட் தான். ஆனால் நம்ம 3 கன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன்லேருந்து கன்ஃபர்மேஷன், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு கன்ஃபர்மேஷன், தேர்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஷன் செயினில் இருக்க டெல்டா வேல்யூ வச்சு. ஸோ நம்ம இந்த 3 கன்ஃபர்மேஷன் நமக்கு எடுக்கும்போது நமக்கு கிளியராக புரியுது நிஃப்டி 50 25,000ம் அதே மாதிரி 25,200க்குள்ளே தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறது. ஸோ இப்படி நம்ம ஆப்ஷன் செயின் வச்சு பார்க்கலாம். கடைசியாக நம்ம சொன்ன மாதிரி கிஃப்ட் நிஃப்டியோட டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ கிஃப்ட் நிஃப்டி டேட்டா என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்திருக்கோம், நமக்கு வந்து மார்க்கெட் 9:15க்கு தான் ஓப்பன் ஆகும். ஸோ ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டே 9:15க்கு தான் இருக்கும். அப்போது அதுக்கு முன்னாடி 6:30க்கே கிஃப்ட் நிஃப்டி தொடங்கிடும். ஸோ இன்றைக்கி கிஃப்ட் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா 9 o'clock வரைக்கும் கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட், அப்படின்னா மார்க்கெட் சைட்வேஸ் தான் இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஓகே, இதை தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நிஃப்டி மேலே போயிருந்துச்சு ஒன்று. ரெண்டாவது, நேற்று பார்க்கும்போது 10 மணிக்கு வரைக்கும் 9 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் நிஃப்டி 50 மேலே போயிருந்துச்சு. ஓகே, அதே சமயம் நம்ம திங்கக்கிழமை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஓகே 9 மணிக்கு முன்னாடி கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிருந்துச்சு. நமக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான கேப் அப். அப்போது நமக்கு என்ன தெரியுது, கிஃப்ட் நிஃப்டி மேலே போச்சுன்னா நல்ல ஸ்ட்ராங்கான கேப் அப் கிடைக்கும். ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸோ இல்லைன்னா ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டோ கிடைச்சிச்சுன்னா அது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போது ஆனால் நமக்கு ஒரு ஓவரால் ப்ரைஸ் ஆக்ஷன் நேற்று பார்க்கும்போது இந்த 6:30க்கு என்ன இருந்துச்சோ அதுதான் நமக்கு ஃபுல்லாக இருந்திருக்கு. நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ இந்த 6:30லேருந்து 9 o'clock வரைக்கும் மார்க்கெட் கிஃப்ட் நிஃப்டி வந்து இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணுது. ஏன்னா அப்போ நமக்கு நிஃப்டி ஓப்பன் ஆகலை. அப்படிங்கிறனால கிஃப்ட் நிஃப்டிலெல்லாம் யார் இன்வெஸ்ட்மெண்ட் பையிங் அண்ட் செல்லிங் பண்ணுறாங்களோ அவங்களோட டேட்டா தான் அது. அப்படி வச்சு பார்க்கும்போது இதே ப்ரைஸ் ஆக்ஷன்
நமக்கு நிஃப்டி 50ல நடந்திருக்கு. என்னன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு திருப்பி அப்போ நம்ம ஒரு 45 மினிட்ஸ் கேண்டில் மாதிரி வச்சோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் அது ஒரு ஃப்ளாட் லைன் மாதிரி தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 45 மினிட்ஸ் வைக்கும்போது இது நேற்று வந்து மார்க்கெட் மேலே போயிட்டு திருப்பி அதே லைனுக்கு வந்துருச்சு. ஸோ அப்படிங்கிறனால கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வந்து ரிலையபிள் தான். ஆனால் கிஃப்ட் நிஃப்டி 9 o'clock மார்க்கெட் என்ன ஓப்பன் ஆகுதோ அது வரைக்கும் தான் ரிலையபிள். அதுக்கப்புறம் நம்ம வந்து யோசிக்கிறது இதுதான். ரெண்டாவது, கிஃப்ட் நிஃப்டி கேப் அப் கேப் டவுன் மட்டும்தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமே தவிர மார்க்கெட்டோட ஃபுல் ப்ரைஸ் ஆக்ஷன் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நேற்று வந்து ஒரு ஃப்ளாட் லைனாக தான் இருந்துச்சு 9 மணி வரைக்கும். ஆனால் நம்மளோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மேலே போச்சு. ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் அதில் எவ்வளோ டிபெண்ட் பண்ணுறீங்கிறத கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு தான் எடுக்கணும். ஸோ கிஃப்ட் நிஃப்டி டேட்டா 100% உண்மையாகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஸோ இதுதான் நம்ம சொல்ல முடியும். அண்ட் உங்களோட நாளைக்கு ட்ரேடிங் செஷனுக்கு ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரிங்கிறனால பொசிஷன் ரோல் ஓவர் பண்ணுறேன்னா இன்றைக்கே டெசிஷன் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் வந்துச்சுன்னா தயவுசெய்து ஸ்டாப் லாஸ் நம்ம வந்து டிஃபீட் அக்செப்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும். அதே மாதிரி ப்ராஃபிட் உங்களோட டார்கெட் வந்தாலும் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும். மல்டிபிள் ட்ரேட்ஸ் எடுக்காதீங்க, ரிவென்ஸ் ட்ரேட் எடுக்காதீங்க. அது வந்து கொஞ்சம் தப்பான ஹேபிட்ஸ் டெவலப் பண்ணுறது. ஸோ நாளையோட ட்ரேடிங் செஷனுக்கு ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.